Hello guys, welcome back with another video. So market வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1% கிட்ட வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு நல்ல கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 ஒரு நல்ல சப்போர்ட்ஸ் அண்ட் 1 2 3 கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஆஃப்டர் தட் ஒரு நல்ல பிரேக் டவுன் வித் ஹியூஜ் கேண்டில். அதனால தான் நம்மளோட என்ட்ரி பிளேஸ் பண்ணல. ஏன்னா ஒரு நல்ல ஏற்கனவே ஒரு நல்ல ஃபால் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு நல்ல கன்சாலிடேஷன் இருக்கும். அந்த கன்சாலிடேஷன் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். 15 பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் யூஸ்வலாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஹிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேண்டில்ஸ் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் இருந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரேக் கொடுத்து அதில் ஒரு ரீடெஸ்ட்டில் தான் நம்மளோட என்ட்ரி நம்ம எப்போவுமே ப்ளேஸ் பண்ணுவோம். பட் இந்த கேண்டில் வந்து ஹியூஜாக இருந்ததுனால நம்ம வெயிட் பண்ணோம், ஒரு கன்சாலிடேஷனுக்கு வெயிட் பண்ணி புல் பேக்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக் இருந்துச்சு. ஸோ இந்த விக் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக கன்சாலிடேட் ஆக போகுது, இல்லைனா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹியூஜ் க்ரீன் கேண்டில். அண்ட் ஐவ் டிசைடட் ஆப்வியஸாக இது வந்து நம்மளோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்மளோட இந்த ட்ரேட் நம்ம வந்து எடுக்கல. ஸோ திஸ் இஸ் த ரீசன் that I didn't take this trade. The trade எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் அண்ட் நம்ம லாஸ் மேட் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் கம்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் டெய்லி ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ட்ரேடை எடுக்கலாம், எந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த சாய்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வில் பி மாஸ்டர் இட். அண்ட் யா தட்ஸ் இட். அண்ட் ஆஃப்டர் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால், அதுக்கப்புறம் ஒரு நல்ல கன்சாலிடேஷன். ஆஃப்டர் தட் ஒரு நல்ல ஸ்டாப் சப்போர்ட்ஸ் 1 2 அண்ட் சப்போர்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல பிரேக் டவுன். இந்த பிரேக் டவுனில் வந்து எனக்கு இண்டிகேட்டர் சப்போர்ட்டும் கிடைச்சிச்சு. அண்டு கேண்டில் ஆல்சோ அவ்வளோ ஹியூஜெல்லாம் கிடையாது, ஒரு நல்ல கேண்டில். இஃப் இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம் ஆப்வியஸாக ஒரு நல்ல ஃபால். பாருங்கள் ஒரு நல்ல ஃபால். யா உங்களோட கேபிட்டல் கண்டிப்பாக டபுளாக இருக்கும். பட் நம்ம வந்து எப்போவுமே 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 45 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைப்போம். ஸோ டார்கெட் வந்து ஐ திங்க் இந்த இடத்துல நம்மளோட டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் இந்த ட்ரேட் எடுக்கல. ரீசன் என்னென்னா நான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஐ வாஸ் பிஸி வித் மை ஆஃபீஸ் ஒர்க்ஸ் அண்ட் இந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணிட்டேன், விச் இஸ் ஃபைன். ஏன் ஃபைன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆப்வியஸாக மார்க்கெட் எங்கேயுமே போக போகிறது கிடையாது. நாளைக்கும் டே ஆஃப்டர் டுமாரோ டெய்லியுமே மார்க்கெட் இருக்கு தான் போகுது. ஸோ ஃபோமோ பண்ணி ட்ரேட் எடுத்து மறுபடியும் லாஸ் பண்ணி கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் செட்டப், ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும். அந்த நல்ல என்ட்ரியில் வந்து உங்களோட வித் ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் உங்களோட என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் த மந்த் கண்டிப்பாக ஒரு க்ரீனில் உங்களோட மந்த்தை நீங்கள் எண்ட் பண்ணலாம். அண்ட் க்ரீன் மீன்ஸ் ப்ராஃபிட்டில் நீங்கள் எர்ன் பண்ணலாம். அண்ட் அதுதான் சிம்பிளான ரூல். ட்ரேட் கிடைச்சா எடுங்க, கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் த மார்க்கெட் ஹவ் இட் react. And yeah, that's it about this video. If you found this video useful, kindly subscribe and like this video. Yeah, thank you so much.